போராட்டங்கள் இருக்கிறது. ஒரு புயல் வீசுவது போல காணப்படுகிறது. இது தேவனால் அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது, மனிதனுடைய செயல்களினால் ஏற்பட்டதாகவும் இருக்கிறது, பிசாசுடைய தாக்கத்தினாலும் ஏற்படுகிறது. முதலாவது, தேவன் புயலை அனுமதிக்கிறார். அடுத்ததாக, மனிதன் செய்கிறதான தவறுகளினாலே புயல் ஏற்படுகிறது. எல்லாத்தையும் மரத்தெல்லாம் வெட்டி போட்டுறான், அதனால் வெயில் அதிகமாகிறது, புயல் காற்று வீசுகிறது, மழை பெய்கிறது, கொடுமையான காரியங்கள் உலகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, சத்துரு ஒரு திட்டம் போட்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடினாலே இவ்விதமான தாக்கங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஏதோ புதுமையாக எனக்கு மாத்திரம் ஏற்படுதுன்னு நினைக்கவே வேண்டாம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புயல் வீசுகிறதாக இருக்கிறது. இந்த புயலுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஏதோ ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கை காலியாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்போ தான் கர்த்தரிடத்திலிருந்து புதிய அபிஷேகத்தை, புதிய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதை உணர்ந்ததான தேவ ஜனங்கள் நிச்சயமாகவே இந்த புயல் என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும் என்று தான் சொல்லுவாங்க. புயல் வேண்டாம் என்று யாரும் சொல்லுகிறதில்லை. வேண்டாம் என்று சொன்னாலும் புயல் வீசுகிறதாக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த, தடை செய்ய யாராலும் முடியாது. ஆண்டவரால் மாத்திரமே முடியும். ஆண்டவரை அனுமதிக்கிறார். ஆண்டவரை அநேக நேரங்களில் அதை அடக்கி போடுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், துன்பத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு 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 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 798 பக்கத்தில் இருக்குது. இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படி சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது அறியான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்தில் போகிறார்கள். இதற்கு நீங்களாயிருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. இப்போது இந்த இடத்துல பிரசங்கி சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கும். துன்மார்க்கனுக்கு எப்படியோ அப்படிதான் சன்மார்க்கனுக்கும், நற்குணம் உள்ளவனுக்கும் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதனை செய்யாதவர்களுக்கும், சபைக்கு வருகிறவர்களுக்கும் சபைக்கு வராதவர்களுக்கும், தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை புறக்கணிக்கிறவர்களுக்கும் ஒரே விதமாக தான் சம்பவித்து கொண்டிருக்கிறது. காரணம், தேவன் இவ்விதமான காரியத்தை இந்த உலகத்திலே அனுமதித்திருக்கிறார். ஏன்னா நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்படியாகவே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா அசுத்தங்களையும் நம்மை விட்டு அகற்றும்படியாய், நம்முடைய சுயம் நம்மை விட்டு நீங்கி போகும்படியா. நிறைய பேர் தங்களுடைய சுயத்தை நம்பி கொண்டிருப்பாங்க. நான் ரொம்ப பக்தியாக இருக்கேன், பரிசுத்தமாக இருக்கேன், ஜெபம் பண்ணுறேன், ஆராதனைக்கு போகிறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே
நன்மைக்காக தான் நடக்கும். இன்றைக்கி நிறைய பிரசங்கிமார்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. கிருபியின் காலத்தில் கிருபியாக ஆண்டவர் இருக்கிறார், எல்லாம் எனக்கு நன்மையாக தான் நடக்கும், ஒரு நாள் தீமை வராது, ஒரு நாள் குறைவிலே இருக்க போவதில்லை. கடந்த நாட்களில் நான் ஒரு 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 யூடியூப் பார்த்தேன். அதில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் பணம் தேவையாக இருக்கிறது, நம்ம இடத்துலேருந்து திருடி செல்லப்பட்டதான பணத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்க போகிறார். நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் உங்களுடைய பார்த்தா நிறைய பேர் தங்களுடைய பேகை நல்லா திறந்து வச்சு தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் அந்த பையில் நிரம்புமா. சொல்கிறாரு, உங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான, சத்துருவினால் திருடி செல்லப்பட்டதான எல்லா பணங்களும் உங்களுக்கு இப்பொழுது திரும்பி வரப்போகிறது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்கன்னு சொல்லி நல்ல பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண அடுத்த நிமிடமே நிறைய பேர் தங்களுடைய செல்ஃபோனில் ரூபா வந்ததை பேங்க்லேருந்து அவங்களுக்கு இன்டிமேஷன் வருது. அவங்க காமிக்கிறாங்க, எங்களுக்கு இப்படி வந்திருக்கு, இவ்வளோ ரூபா வந்திருக்கு, அவ்வளோ ரூபா வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பணம் வந்ததுனாலே இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? பணம் வந்ததினாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைமைக்கு போகிறதாக இருக்கிறதா? ஒருவேளை குறைவுள்ளவர்கள் குறைவில்லாதவர்களாய் மாறுவாங்களா அப்படின்னா அவங்களுடைய பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு நிரம்பாது. அப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி, கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் நம்முடைய இருதயம் என்றைக்குமே நிரம்பாது. அப்போ இன்றைக்கு அவிதமான பிரசங்கிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த அற்புதம்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் செய்கிறாரா இல்லது பிசாசு செய்கிறாரா? நம்ம பார்க்கணும், எதுலேயுமே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஒத்து போக வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை ஒத்து போகுதான்னு பார்க்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்களோ பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போது அந்த அம்மா ஒரு பெரிய பேகு, அந்த பேகு ஜிப்பெல்லாம் திறந்துட்டு நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணி தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டவங்களுக்கு தான் அந்த பணம் வருது. எல்லாருமே பணம் இருக்குதா, பணம் வந்திருக்கான்னு சொல்கிறத இல்லை. நான் பார்த்தேன், குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அது வருது. அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆண்டவர் கொடுத்தாரா, பிசாசு கொடுத்துச்சா? ஆனால் வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது, அப்போ அந்த அம்மா அவ்வளோ பெரிய பேக்கை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா எல்லா ரூபாயும் தனக்கு சேரணுன்ற அந்த ஆசையில் தான் அவங்க வச்சுருக்காங்க, இல்லைங்களா? அதனால் நமக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை தான் நம்ம முக்கியப்படுத்த வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தீமைகளை அகற்றி நன்மைகளை கொடுக்கக்கூடியதான தேவன் அவர். பணம் எவ்வளோ இருந்தாலும் அது நம்மை எதுவும் செய்ய முடியாது. நம்ம எதை இழந்தாலும் நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆத்தும ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. நாம் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை நாம் எந்த விதத்திலும் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது. இப்போ இதை பார்த்துட்டு புயல் வீசும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, புயல் ஏன் வீசுகிறது என்று தெரியாதபடி அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறேன், ஏன் வாழ்க்கையில் ஏன் விதமான ஒரு பிரச்சனை வருகிறது? தேவனை ஆராதிக்காதவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, தேவனை ஆராதித்ததான எனக்கு தான் இப்படி ஒரு கொடூரமான ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லி. நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் ஒரு சைக்கிள் தான் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளும் என்னதில்லை, என் தங்கச்சிது தான். சின்ன சைக்கிள் ஒன்று இருக்கும், அதில் தான் நான் போவேன் ஊழியத்துக்கு. இங்கேருந்து தொப்பூர் வரலுமே போவேன். அப்போ போகும்பொழுது எனக்கு எதிராக நிறைய பேர் பைக்கில் வருவாங்க, நல்லா பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டுலாம் வருவாங்க. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போவேன், ஆண்டவரை பாருங்கள் அவங்களாம் நல்லா பைக்கில் வரான், எனக்கு இந்த சைக்கிள் தான் இருக்குது, அது என் சொந்த சைக்கிள் இல்லை, இது என் தங்கச்சி, இதில் தான் நான் வரேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னா. நான் நிறைய நேரத்தில் ஆண்டவரை பார்த்து புலம்பியிருக்கேன், அப்போ எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நம்மை ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க வைக்காது, மாறாக நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். அந்த ஐஸ்வர்யம் திடீர்னு அழிஞ்சு போகும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு வெறுமை வந்துடும், ஆண்டவர் பேரில் வைத்திருந்ததான அன்பு குறைஞ்சி போயிடும். அப்போது புயல் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக
நேரிட வேண்டும். கடந்த வாரத்தில் ஓமலூர் பகுதியில் இருக்கிறதால நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். காசின்னு சொல்லி ஒரு சிஸ்டர், அவங்களுடைய தங்கச்சி மகன், அவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்கெல்லாம் சீரியல் செட் லைட்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த தம்பி ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல்கிட்ட போய் நின்று ஜன்னலில் கையை வைக்கிறாரு. ஷாக் அடித்து அப்படியே தூக்கி போட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டார். அவங்க வீடு கிரகப்பிரவேசம். அவர் எவ்வளோ சந்தோஷத்தில் தான் அவருக்கு 21 வயசோ 24 வயசு என்னமாவது. நல்ல வாலிப தம்பி, வாலிப நாட்களில் வாழக்கூடியதான அந்த தம்பி, அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நல்ல ஒரு வீடு கட்டிட்டோம், நம்ம சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கிறாரு. ஆனால் திடீரென்று மரணம் சம்பவித்தது. இது எந்த ரூபத்திலையும் வரலாம். அப்போது மரணம் என்பது ஒரு புயலை போல அந்த வீட்டில் அடித்திருக்கிறது. அப்போ இதை நினச்சி பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கிறது. துருக்கியில் கடந்த நாட்களில் ஏற்பட்டதான அந்த நில பூமி அதிர்ச்சியில் ஏறக்குறைய 65,000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்களாம். நிறைய பேர் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, தூக்கத்திலேயே போயிடுச்சு. அவங்க எவ்வளவுக்கு தேவனோட தொடர்பில் இருந்தாங்க, தேவனை நினைச்சாங்களா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நினையாத நேரத்தில் இன்றைக்கு ஆபத்து உலகம் முழுவதுமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை யாராவது சற்று யோசித்து பார்த்துருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது உள்ளத்துக்குள்ளே ஒரு பரிதாபம், ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே அதை அவங்க மறந்து போயிடுறாங்க. ஏன்னா உலகத்தில் வாழ்கிறதான நமக்கு எவ்வளவோ கவலையெல்லாம் இருக்குது, எவ்வளோ கண்ணீர், நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. மனிதன் ஓடிக்கொண்டிருந்தாலும் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாக சம்பவிக்கிறது. ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் உண்டு ஒரு தான், ஆண்டவர்களை அறியாதவர்களுக்கும் உண்டு தான். அப்போ ஆண்டவரை அறிந்து நமக்கு என்ன பலன்? ஆண்டவரை ஆராதிப்பதினால நமக்கு என்ன நன்மை? அதை யோசித்து பார்த்துருக்கோமா? ஆண்டவரை தெரிந்து கொண்டதினாலே நமக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விபத்தில் இறந்தாலும் சரி, கரண்ட் ஷாக் அடித்து இறந்தாலும் சரி, எதில் நான் மரித்தாலும் மரித்த உடனே நான் ஆண்டவரிடத்தில் போகுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஒன்று தான் இந்த நாட்களிலே நமக்கு தேவைப்படுகிறது. நிறைய பேர் மரண பயத்தில் இருப்பாங்க. எப்போ மரணம் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு, அதனால் இரவும் பகல் அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களுடைய மனசை போட்டு பிசாசு என்ன பண்ணியிருக்கான்னா வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். மன அழுத்தம் நிறைய வியாதிகளுக்கு காரணம். 99% வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எப்படி வருகிறது? இது ஒரு விதமான சாபமாக இருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 66 வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. 260வது பக்கத்தில் இருக்குது. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வரும் என்றும் சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாக விற்கப்படுவீர்கள். உங்களை கொல்வாரும் இல்லாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 28ஆம் அதிகாரம் முழுசுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை ஆண்டவர் சாபமாக சொல்லுகிறார். 28ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல் நீ பட்டப்பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும்.
உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். அதுக்கு இன்னும் நிறைய காரியம். நீ வீட்டை கட்டுவ, அதில் குடியிருக்க மாட்ட, தோட்டத்தை நடுவ, அதனுடைய பலனை நீ சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி நிறைய சாபங்களை இந்த இடத்துல கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல், நான் கட்டளையிடுகிறதான காரியங்களுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, மன திகைப்பு, மன அழுத்தம், மன திகைப்பினாலே கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். புத்தி இருந்தாலும் புத்தி இல்லாதவங்களை போல, நன்றாக இருந்தாலும் பைத்தியம் பிடித்தவங்களை போல இருப்பாங்க. இன்றைக்கி 100க்கு 80% மனிதர்கள் தங்களுடைய இருதயத்துக்குள்ளே எதையோ ஒன்று யோசித்துக்கிட்டு தான் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க, செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய மூளையில் ஒரு 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 பிசாசு வந்து ஒரு எண்ணத்தை கொடுப்பான், நீ இதை போய் செய் அப்படின்வான். உடனே அதுக்காக வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதை யாரெல்லாம் ஏமாற்றலாம், இல்லைன்னா யாரை போய் யார் கையிலேருந்து பிடுங்கலாம், இந்த மாதிரி யோசனைகள் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்படி புத்தி மயக்கம், குருட்டாட்டம். பகலிலே என்ன பண்ணுவாங்களாம், தடவி திரிவார்கள். நடக்கிற பாதை எது என்று தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வேகமாக போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நித்திய ஜீவனுக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனில் போகாமல் இவங்க நித்திய அழிவுக்காக போகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய புத்தியை மயக்கி கொண்டிருக்கிறது. பண ஆசை, பணத்தை சேர்த்து கொண்டு அந்த சேர்த்ததான பணம் என்ன செய்யுது அவங்களுக்கு அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இது விதமாக பணம் சேர்த்து வைத்தவங்க எல்லாமே தங்களுடைய பணத்தை இழந்து அதை அவங்ககிட்ட திருடி செல்லப்பட்டதை உணர முடியாதபடிக்கு எந்த நேரத்தில் அவங்களுடைய ஆவி பிரிகிறதுன்னு தெரியாமல் இறந்து போன நிறைய பேர் உண்டு. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டுமே இவங்களுக்கு எதையுமே கற்றுக்கொள்ள முடியல. காரணம், தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் தான் நம்மை நடத்த போதுமானதாக இருக்குது. அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம இடறி போவது கிடையாது. அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய மனம் திகைக்காது. குருடர்களைப் போல நம்ம தடவி திரிகிறது போல அல்ல, தேவன் நமக்கு முன்பாக செல்வார். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நம்மை சீரான பாதையில் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததான இந்த போராட்டங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மை இப்பொழுது இருக்கிறதான நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு நம்மை கொண்டு போகும்படியாக போராட்டத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இதற்காக நாம் இந்த நாளில் வாசிக்க போகிறோம். பாருங்க, மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். 53வது பக்கத்தில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரலும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி சாயந்தரம் அவங்க அதுக்கு முன்னாடி தான் நிறைய காரியங்களை அவர் செய்கிறாரு. ஊழியமெல்லாம் செய்து ரொம்ப களைப்புயாக இருக்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே அன்றைக்கி சாயந்தரம் என்ன சொல்கிறாரு, அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு
போவோம் வாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்தது போதும்பா, நம்ம அந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கத்துக்கு போகலாம். நமக்கு ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதற்காக தான் இவங்களை படகில ஏற்றிக்கொண்டு இயேசுவும் அதே படகிலே பிரயாணம் செய்கிறார். படகு போகும்பொழுது திடீரென்று புயல் காற்று வீசுகிறார். இயேசுவோ தலையணையை வைத்து கப்பலின் பின்னணியத்தில் அவர் நித்திரையாயிருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்ததான சீஷர்கள் பயந்து இயேசுவின் இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்போ இவங்க செத்து போகணும்னா கர்த்தர் அவங்கள கூட்டிகிட்டு போனார்? இல்லை. இவங்களுக்குள்ள வந்ததான ஒரு அவிசுவாசம், இவங்களுக்குள்ள காணப்பட்டதான ஒரு பயம் இந்த புயலை அதிகமாக பெரிய புயலாக மாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எதிர்க்கிறவர்கள், எதிர்பேசுகிறவர்கள், நமக்கு தீமை செய்கிறவர்கள், நம்மிடத்திலிருந்து நிறைய காரியங்களை பிடுங்கி கொள்ளும்படியாய் செயல்படுகிறவர்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான சுகத்தை எடுக்கும்படியாக வியாதிகள், கொடுமைகள், கொடூரங்கள் இன்றைக்கும் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நமக்கு தேவை விசுவாசம், நமக்கு தேவையில்லாத ஒன்று பயம். இந்த ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து தவறான வார்த்தையை இயேசுகிட்டேயே போய் சொல்கிறாங்க, நாங்கள் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த துன்பத்தை பார்க்குறீங்களே, உங்களுக்கு கண் இல்லையா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி அனுமதிக்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் தான் வாக்குத்தத்தங்களை கொடுத்து, நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், நான் உன்னை மேன்மையாக்குவேன், உன் குடும்பத்தை பெருக செய்வேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனதினாலே காற்று வீசும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம், சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு பயம், இவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், 40ஆம் வசனம். அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ பயமும் அவிசுவாசமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு அவர் நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிதா ஒவ்வொரு நாளும் அவர் காலை வேளையில், இரவு நேரங்களில் அவர் அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இரவு நேரங்களில் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மத்தியான நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவர் தேவனிடத்திலேருந்து அந்த நாளுக்குரியதான திட்டத்தை அவர் பெற்றுக்கொள்வார். இந்த நாளில் நான் எங்கே போகணும் ஆண்டவரே, என்ன போகணும் பிதாவே, என்ன செய்யணும், நீங்கள் சித்தம் உள்ளவராக இருக்கிறீங்க, உங்களுடைய சித்தம் எது, பரலோகத்திலிருந்து உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறட்ட ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த நாளில் இந்த பக்கத்துலேருந்து ஜனங்களை அந்த கரைக்கு நீ கூட்டி கொண்டு போகும். ஏன்னா அந்த கரையில், அந்த பக்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவன் பேர் லேகியோன். இவனை பாருங்க, இவனை கட்டுவதற்கு அடக்குவதற்கு யாராலும் முடியாது. எத்தனை சங்கிலி போட்டு கட்டினாலும் இவன் என்ன பண்ணுவானா, சங்கிலிகளெல்லாம் உடைத்து கொள்ளுவான். காரணம், அவனுக்குள்ள இருந்ததான அந்த அசுத்தாவினுடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருந்தது. நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளை சுற்றிலுமா பிசாசு போடுகிறதான கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், குடும்பத்தை சுற்றி அவன் போட்டிருக்கிறதான கட்டுகள், அடிமைத்தனத்தின் கட்டுகள். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் என்று சொன்னாலும் பயத்தினாலே அநேகரை கட்டி போட்டு வைத்திருக்கிறான். அவங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிறான்.
அவிசுவாசத்தினாலே அநேகரை கட்டி போட்டு வைத்திருக்கிறான். அதனால தேவனுடைய மகிமையை அவங்களால காண முடியல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எல்லாமே கூடாதது போல இவனுடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கு காரணம், பிசாசு என்ன பண்ணிட்டான், அவனுடைய சிந்தையை கட்டி வைத்திருக்கிறான். பயத்தினாலே, அவிசுவாசத்தினாலே கட்டி போட்டு வைத்திருக்கிறான். இதனால இவங்களால விடுதலையோடு செயல்பட முடியல. அப்போ பிதா சொல்றாரு, நீ அடுத்த கரைக்கு போ, அங்க இப்படிப்பட்டதான ஒரு மனிதன் இருப்பான், அவனை விடுதலையாக்கு. ஏன்னா அவனை கொண்டு நான் செய்யக்கூடியதான காரியங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் பாருங்க, அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவளுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இயேசுவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த தெக்கப்போலி நாட்டில் ஒரு சுவிசேஷகன் ஒருத்தனை எழுப்பணும். அவன் அந்த இடத்துல அவன் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன். அவனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். பிதாவுடைய திட்டம், தெக்கப்போலி நாட்டில் ஒரு சுவிசேஷகன் ஒருத்தன் எழுப்பணும். அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களாம் ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு அங்கிருந்தே ஒருத்தரை எழுப்பணும். அதான் தேவனுடைய திட்டம். அதை அறிந்து இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவளை கூட்டிக் கொண்டு போகிறார். ஆனால் போகிற வழியில் புயல் காற்று வீசுகிறது. தேவனுடைய திட்டத்தை தடை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் போராட்டங்களும் பலவீனங்களும் கலக்கங்களும் குழப்பங்களும் உண்டாகலாம். திருமண வாழ்க்கையில் உறவில் விரிசல் ஏற்படலாம். ஏன், தேவன் எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். நன்மைக்காக தான் அவங்களை உருவாக்கினார். ஆனால் சத்துரு என்ன பண்ணா, தந்திரமாக உள்ளே நுழைந்து குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதை சீரழிக்கும்படியாக அவன் ஒரு திட்டம் போட்டிருந்தான். அப்போது இதை உணர்ந்திருந்தாங்கன்னா ஏவாள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பிசாசு அவங்க கிட்ட சொல்லும் பொழுது, பாரு இது உங்களுக்கு ஏதாவது தேவன் உங்களிடத்தில் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போகும் உள்ளமே என்ன பண்ணிட்டாரு, அந்த பிசாசை பார்த்து இவனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலையின் சத்தத்தை அவர் பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் பயந்து கொண்டு அவிசுவாசத்தோடு இருக்காதபடிக்கு ஒரு விடுதலையின் வார்த்தையை நாம் இயேசுவின் நாமத்தில் சொல்ல வேண்டும். ஒரு புயல் அடிக்கிறது என்று சொன்னால் அந்த புயலை பார்த்து நாம் ஒரு விடுதலை செய்தியை கூறணும். இறையாதே, அமைதலாயிரு. ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வரும்பொழுது நம்ம சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே என் எல்லையை விட்டு வெளியே போ. இதை நாம் சொல்லாதபடியினால தான் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புயலை அனுமதித்ததற்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்ய வேண்டும். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும். எல்லாவற்றுக்கும் மேலே அக்கறையில் போய் ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்யணும். ஒரு பெரிய சுவிசேஷகனை எழுப்பணும். அந்த தெக்கப்போலி நாட்டில் இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையான நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை எழுப்பணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவனை சங்கிலிகளினால் கட்டியிருந்தும் கட்ட முடியாதபடிக்கு சங்கிலிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணா, விலங்குகளையும் சங்கிலிகளையும் முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இப்போ அவன் அந்த ஊருக்குள்ளே போனான்னா இவனை எதிர்ப்பதற்கு யாருமே கிடையாது, இல்லைங்களா? ஏன், இவனை கட்டி போட்டாலும் முடியல, சங்கிலிகளால் கட்டினாலும் முடியல, விலங்குகளால் கட்டினாலும் முடியல. இவன் வந்தானா நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ட்டு இவன் போகும்பொழுதே எல்லாமே தூர ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஆளை தான் ஆண்டவர் அந்த தெக்கப்போலி நாட்டிற்காக ஒரு சுவிசேஷகனாக கர்த்தர் அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை உருவாக்கணுன்றதுக்காக தான் அவர் அக்கறைக்கு போனார். தெக்கப்போலி நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவன் அதற்கு பின்பு அநேக ஊழியங்களை செய்தான். அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் இந்த லேகியோன் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதனாலே தேவன் தம்முடைய நாம மகிமைக்காக செய்தார். இப்போ சொல்லுங்க, புயல் வீசினது நல்லதா இல்லையா? இவங்களுக்குள்ள இந்த புயல் வீசாமல் இருந்திருந்தா இவங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளிப்பட்டிருக்காது. இவங்களும் ரொம்ப விசுவாசி மாதிரி நம்மள மாதிரியே, இல்லைங்களா? அவிசுவாசமாக இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்,
விசுவாசி மாதிரி நம்ம அப்படியே ஒரு பாசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பயமாக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படியே பரலோகத்தையே இறக்குற மாதிரி நம்முடைய ஜெபமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தவொடனே நம்முடைய வார்த்தை மறந்து போயிடுறோம். சபையில் வந்தால் ஒரே அல்லேலூயா தான். வீட்டுக்கிட்ட போனவொன்னே அந்த வார்த்தை மாறிடுது. அந்நிய பாஷை பேசுகிறவங்க அங்கே போனவொன்னே அந்நியர் பாஷை பேசுகிறாங்க இல்லைங்களா? உலகத்தினுடைய ஜனங்களைப் போலவே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை ரட்சித்தது தேவன், நம்மை ரட்சித்தது உண்மை. பிரச்சனை நேரத்தில் நம்ம பயந்து கலங்கி அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்லி நம்முடைய ஜெபமே ஒரு வித்தியாசமான ஜெபமாக போயிடுது. அவிசுவாசம் உள்ள ஒரு ஜெபமாக மாறிடுது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவிசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்காது, இன்னும் வியாதியை அதிகப்படுத்தும். நிறைய இடத்துல போய் சில நேரத்தில் ஜெபம் பண்ணால் அந்த உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஒரு முறை நானும் எங்களுடைய பாஸ்டர் ஒருத்தரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு தம்பி அவர் மறிக்கிற நிலைமையில் அவர் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ வாசல் இருந்ததானே அவங்களுடைய உறவுக்காரங்க பாஸ்டர் தெரியும். அவரை வந்து பாஸ்டர் வாங்க பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. அப்போது நானும் அவரும் போனால் அவருக்கு ரொம்ப முடியல. அப்போ பாஸ்டர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணு ரவி அப்படின்னாரு. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவரையும் கை காலெலாம் அசைச்சிக்கிட்டு இருந்தவர் ஜெபம் பண்ணி முடித்தோன்னே அப்படியே டக்குன்னு போயிடுச்சு. எனக்கு ஐயோ நம்ம ஜெபம் பண்ணி ஒரு உயிர் எடுத்துட்டோமே அப்படின்னு தான் நான் நினச்சேன். பாஸ்டர் சொன்னார், எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த ஆள் செத்து போயிடுவான்னு, அதனால தான் முன்னே ஜெபம் பண்ண சொன்னேன் அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம ஜெபம் பண்ணி உயிர் போகிறவங்களும் உண்டு. அதனால் நிறைய இடத்துல உயிர் போகலைன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வாங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம போய் ஜெபம் பண்ணால் உயிர் போயிடும். உயிர் வரக்கூடிய இடத்துல உயிர் போயிடும். அப்போ அதை பார்த்து நம்ம அவிசுவாசப்படக்கூடாது. ஏன்னா உலகத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, 1000 வேரை கொன்றா அவன் யாரா அரை வைத்தியனா இல்லைங்களா? 1000 பேரை இல்லை, 1000 வேரை. அப்போது 1000 வேரை நம்ம சாகடிச்சா தான் நம்ம ஒரு அரை வைத்தியனாக மாற முடியும். அப்போது அந்த நாட்களில் எனக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை குறித்து ஒரு கேள்வி வந்தது. அதிலிருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்க. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கணும், வியாதிகள் சுகமாகணும், பிசாசு பிடித்திருக்கிறவங்களுக்கு விடுதலை உள்ளாகணும். அந்த பிசாசை விரட்டுவதற்கு நமக்கு தேவன் வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. 75ஆம் பக்கத்தில் இருக்குது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்போது கடந்த நாட்களில் கூட ஒரு சிஸ்டர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணும் பொழுது வியாதி நல்லாகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு அந்த கிருபை இல்லையே அப்படின்னாங்க. இல்லை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிற பாஸ்டரால, விசுவாசிக்கிற அப்போஸ்தலரால, விசுவாசிக்கிற தீர்க்கதரிசியால அப்படின்னு இல்லை, விசுவாசிக்கிறதான எல்லாராலும் நடக்கும் அடையாளங்களாவன. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்ததான அதிகாரம். இதுக்குன்னு நமக்கு போஸ்டர் அடித்து விசேஷித்த வரம் பெற்றவர்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் அப்படி நிறைய போஸ்டர் இருக்குது. தீர்க்கதரிசன வரம் பெற்றவர்களும் மூடுவாங்க. அப்போ தான் நிறைய கூட்டம் வரும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இங்கே போனாச்சுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் தீர்க்கதரிசன வரம் பெற்றவர்கள்னு சொன்னோன்னே அவங்களை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் யாராக தான் மாற்ற போகிறாரு? தீர்க்கதரிசிகளாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. கொரிந்தியரில் இருக்குது, நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணுன்றது என்னுடைய வாஞ்சை என்றார் சொல்கிறார் பவுல். அப்போ தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரணும்னா முதலாவது நமக்குள்ளே ஒட்டி இருக்கிறதான இந்த அவிசுவாசம்,
இந்த பயம், கசப்பு, கோபம், ஆத்திரம், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே நம்மை விட்டு வெளியேறும் பொழுது கர்த்தர் நம்மை அடுத்த நிலைமைக்குள்ள கொண்டு போகிறார். இதற்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புயலை வீச வைக்கிறார். புயல் வீசுகிற வரையிலும் நம்ம ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்போம். ஆனால் நமக்கென்று ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி தான் நமக்குள்ளே இருக்கிற ஜெபம் பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நமக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனால் யோபு பாருங்க, அவர் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். இதுதான் விடுதலை பெறுவதற்கு ஒரு ரகசியம். மற்றவர்களுக்காக, கட்டப்பட்டிருக்கிற மற்றவர்களுக்காக, ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைத்து போடுவார். நம் இருக்கிற நிலைமையை விட 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்களை அவர் வெளியேற்றும்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் எனக்கு வருகிறதான எல்லா சூழ்நிலைகளையும் நான் தேவனை எப்படி நான் ஆராதிக்கிறேன், தேவன் பேரில் வைத்திருக்கிறதான என்னுடைய அன்பு கூடுகிறதா குறைகிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரச்சனை நேரத்தில் நம்முடைய விசுவாசம் குறைஞ்சி போயிடுது, அன்பு குறைஞ்சி போயிடுது. நம்ம கேட்டது கிடைச்ச உடனே திடீர்னு நமக்கு ஒரு அன்பு அதிகமாகுது. அன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வேண்டுகிறது கிடைக்காத பொழுது நம்முடைய ஜெபம் அப்படியே குறைஞ்சி போயிடுது. என்ன போய் ஜெபம் பண்ணி என்ன நடந்தது? எதுவுமே நடக்கலை. போய் தேவனை தேடி என்ன பிரயோஜனம்? அதனால் அவிசுவாசமான வார்த்தைகள், விசுவாசத்தில் இருக்கிறவர்களையும் குழப்பும்படியாய் சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இதை வெளியேற்றும்படியாகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புயலை அவர் அனுமதிக்கிறார். பாருங்க, படகு எல்லாமே என்ன ஆயிடுதான், தண்ணீரினாலே நிரம்பி கிடுகிறதாக இருக்கிறது. எல்லைகளில் எல்லாமே பிரச்சனை தான், போராட்டம் தான். எங்கே திரும்பினாலும் போராட்டம், எங்கே காலை வச்சாலும் பிரச்சனை தான், எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் பெரிய போராட்டங்கள் தான் இருக்குது. நன்மையான காரியம் எதுவுமே இல்லை. காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த பயமும் அவிசுவாசமும் தான். கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு உணர்த்துகிறார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான பயத்தை உன்னை விட்டு வெளியேற்று. உன் இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணும்படியாய் நீ தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானம் பண்ணு. பிரச்சனை உன்னை பின்னுக்கு இழுக்கும்படியாக, உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை அதிக கேடுள்ளதாய் மாறும்படியாக உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அவன் அனுமதித்து கொண்டிருக்கிறான். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பிரச்சனையை பார்த்து பயப்படலாமா? எல்லாருக்குமே ஒரே விதமாக சம்பவிக்கும் தான் நம்ம பிரசங்கியில் வாசிக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவனை ஆராதிக்காதவர்களுக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது. அப்போ ஏன் நம்ம தேவனை ஆராதிக்கணும்? நமக்கு கொடுத்ததான ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளணும். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள், பலவீனங்கள் எல்லாம் மாறணும், குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும், தேவனுடைய சித்தம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன நோக்கம் இருக்குதுன்னு தெரியுங்களா? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை என் உயிரே போனாலும் நான் என்ன பண்ண போகிறதில்ல, இழக்க அனுமதிப்பது போவது இல்லை. ஹல்லேலூயா. அந்த தீர்மானம் எத்தனை பேர் நம்மளால் எடுக்க முடியும்? உயிரே போனாலும் என் ரட்சிப்பை நான் இழக்க போவது கிடையாது. சொல்ல முடியுமா நம்மளால்? ஹல்லேலூயா. என் உயிரே போனாலும் தேவன் கொடுத்ததான ரட்சிப்பை நான் இழந்து போவது இல்லை. ஆமாம், இந்த ஜபம் தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஜபமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் கேட்டது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், என் ஜீவன் இருந்தாலும் உயிர் போனாலும், நீங்கள் எனக்கு கொடுத்ததான இந்த ரட்சிப்பை நான் இழக்கப் போவது இல்லை. அந்த தைரியம் இருந்துச்சுன்னு வச்சிங்க, நமக்குள்ள பயமே இருக்காது, எந்த மரண பயமும் இருக்காது. செத்து போகிறேன்ற அந்த பயம்தான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய பயமாக இருக்கிறது. இதை வச்சு தான் பிசாசு நம்மளை டார்கெட் பண்ணி நம்மளை அப்படியே நம்மளுடைய விசுவாசத்தை விட்டு கொலைய செய்து கொண்டிருக்கிறான்.
நிறைய பேர் விசுவாசிகள் என்று சொன்னதான நிறைய பேர் இன்னைக்கு அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள். காரணம் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள வந்ததான பயம், அவங்களுக்குள்ள வீசினதான புயல் அவங்களுடைய நடக்கையை முன்னேற முடியாதபடிக்கு தடை செய்து அவளை பின்னுக்கு இழுத்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இவ்விதமான ஒரு தாக்கம் இந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில், எல்லையில், தொழிலில் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை நேரத்தில் நம்ம முன்னேறி போகிறோமா அல்லது பின்னேறி இருக்கிறோமா? இயேசுவை நம்ம பின்பற்றணும்னா இயேசுவை பின்பற்றி போய்கிட்டே இருப்போம். புயல் வீசினாலும், கொடுங்காற்று அடித்தாலும். அருமையான ஒரு பாடல் உண்டு. டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் ஒரு பாட்டு பாடினார். அது சொல்கிறாரு, எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். நம்ம அந்த பாடலை அவர் எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு அவர் பாடியிருப்பார். கடந்த ஆண்டில் தான் அவர் இறந்து போயிட்டார். ஆனாலும் அவருடைய ஆயுசு முடியும் வரைக்கும் அந்த விசுவாசத்திலேயே அவர் ஊழியம் செய்தார். அவரை அதிகமாக நெருங்கி பழகினதான அந்த அனுபவம் எங்களுக்கு உண்டு. அந்த விசுவாச வார்த்தைகளை தான் அவர் எங்கே போனாலும் பேசுவார். இப்போ எதிர்காற்று வீசினாலும், எதிர்ப்போர்கள் பேசினாலும், நம்மை நல்லவர்கள் என்று சொன்னாலும் கெட்டவர்கள் என்று சொன்னாலும், நம்மிடத்தில் செல்வம் அதிகமானாலும் இல்லை அல்லது இருக்கிறதும் இழந்து போனாலும், சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் பலமுள்ளவனாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பலவீனர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை தெரிந்து கொண்டதற்கு காரணம், நம்ம ரொம்ப வசதியாக இருக்கிறோம், பலமுள்ளவர்களாக இருக்கிறோம், திறமையுள்ளவர்களாக இருக்கிறோன்றதை பார்த்து தேவன் நம்மை அழைக்கவில்லை. பலமுள்ளவர்களை கர்த்தர் தேவைப்படலை, பலவீனர்கள் தான் கர்த்தர் தேவைப்படுறார். படித்தவர்கள் தேவனுக்கு தேவையில்லை, படிக்காதவர்கள் தான் தேவனுக்கு தேவை. வசதியுள்ளவர்கள் தேவனுக்கு தேவையில்லை, வசதியற்றவர்கள் தான் தேவனுக்கு தேவை. காரணம், அவர் அடுத்த நிலைமைக்கு நம்மை கொண்டு போகும்படியாக கர்த்தர் நம்மை, ஒன்றுமில்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நிலைமையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு காரணம், நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக. உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய ஊருக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்திற்கு, சபைக்கு, தேவனுடைய நாம மகிமைக்கு உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த விதத்திலே ஆயிலும், ஆண்டவரே என் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்க. எனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தான் இல்லை, சுகம் இருந்தால் தான் இல்லை, சொத்து இருந்தால் தான் இல்லை, எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இயேசு என்னோடு இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பலனில் ஒரு புதிய உற்சாகத்தை ஆண்டவர் கொடுப்பார். பலனில்லாத என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். நாணமில்லாத எனக்கு கர்த்தரே நாணமாய் மாறுவார். படிப்பறிவு இல்லாததான அந்த அந்த அவருடைய சீஷர்களை பாருங்க, எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தான். ஆனால் அவங்களால செய்ததான அற்புதங்கள் ஏராளம்.
அவங்களால தான் இந்த நாட்களில் உலகம் முழுதும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு காரணம், அந்த நாளிலே கர்த்தர் தெரிந்து கொண்டதான, படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிறவர்களாக இருந்ததான அந்த மனிதர்களை கொண்டு தான் தேவன் தம்முடைய நாமத்தை இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பரப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அவர்களால் விதைக்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சந்ததி மேல சந்ததியாக தொடர்ந்து இந்த ரட்சிப்பு இன்றும் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம், தேவன் சிலுவையிலே செய்து முடித்ததான கிரியைகள் அவ்வளவு பெரிதானது. அவர் சிந்தினதான ரத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தை அறிந்ததான நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அதை முதலாவது நம்ம மறந்து போகக்கூடாது. நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவன். பலவீனமாக இருந்தாலும் நம்ம சொல்லணும். பவுல் சொல்றார் இல்லைங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. அதற்காக தான் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் சும்மா வார்த்தையை மாத்திரம் கேட்டுட்டு போகாதபடிக்கு தங்களுடைய விசுவாசத்தின் அளவிலே அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. அதுதான் தேவன் நமக்கு இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தை. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஆனால் நம்ம இப்போ இருந்ததை விட இன்னும் மோசமாக கீழே போயிட்டே இருக்கிறோம். காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பயமும் அவிசுவாசமும் தான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை கீழாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போராட்டத்தை பார்த்து நம்ம துவளக்கூடாது. எதிர்ப்பை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. நாங்கள் நேற்று ஒரு இடத்துக்கு போனப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு லாரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதில் பின்னாடி ஒரு 2 வார்த்தைகள் எழுந்தது. எதிர்ப்பவன் என்ன பேபி எழுந்தது? எதிர்ப்பவனை பார்க்கலும் எதிர்ப்பவனை எனக்கு பிடிக்கும், ஆனால் அவனை எதிர்க்கிறதான எதிர்ப்பு என்னிடத்தில் உண்டு என்று சொல்றாரு. எதிர்க்கிறவனையும் நேசிப்பாராம், எதிர்க்கிறவனை எதிர்க்கக்கூடிய திறமை எனக்கு உண்டு என்று சொல்லி அவர் அந்த லாரியில் எழுதி வச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு உலக மனிதன் எழுதினதான ஒரு காரியம். எதிர்ப்பை பார்த்து நான் பயப்பட போவது இல்லை. எதிர்ப்பவர்களை நான் விரும்புகிறேன், அவர்களை நான் எதிர்க்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நம்ம சின்ன பிரச்சனைனோடனே நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். ஒரு சின்ன ஒரு வயிற்று வலினா பாருங்க, நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஐயோ இது ஏதாவது கட்டி வந்திருக்குமா, கேன்சராக இருக்குமா, செத்து போயிடுவோமா அப்படின்னு ஒரு பயத்துக்குள்ளாரையே பிசாசு என்ன பண்ணுறான், அவங்களுடைய எண்ணங்கள் அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அரண் கட்டிக்கிட்டே இருக்கிறான். கடைசியாக இவங்க எங்கே போய் நிறுத்தாங்க தெரியுங்களா? இவங்களுக்காக ஒரு குழி வெட்டி சவப்பெட்டியில் வைத்து இவங்களை குழியில் இறக்குற மாதிரி போய் திருப்பி உயிரோடு வந்துடுவாங்க. திருப்பி அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் கீழே விழுவதும் மேலே எழும்பதுமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரே சீராக இருக்கணும். காரணம், நம்முடைய அழைத்தவர் மாறாதவர், உண்மையுள்ளவர். அவர் நம்மை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நமக்கு சொன்னதான வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் என்ன நம்பி வரல, என்னுடைய பலத்தை நம்பி வரல, என்னுடைய படிப்பை நம்பி வரல, என்னை அழைத்ததான இயேசுவை நம்பி நான் வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்த நாட்களிலே நம்முடைய வாயில வரணும். தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தைகள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த குறைவை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா, அவரை குறித்து சொல்லும் பொழுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால அழிந்து போகக்கூடியதான அந்த உலகத்தில் அவரை கொண்டு ஒரு பேழையை உண்டு பண்ணி மிருகங்களை எல்லாத்தையும் காப்பாற்றினார். தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். சந்தோஷமாக வெளியே வந்தார். நோவாவை நினைவு கூர்ந்ததினால் கர்த்தர் என்ன பண்ணாரு? பெருங்காற்று வீச செய்தார், தண்ணி வற்றினது, அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் இருந்துச்சு, ஒரு புயல் இருந்துச்சு. நோவா என்ன பண்ணாரு? திராட்சை தோட்டத்தை பயிரிட்டார், திராட்சை ரசத்தை குடித்தார்.
அதனால என்ன பண்ணிட்டாரு, இவர் நிலைமை தவறி தன்னை மறந்து தன்னுடைய வஸ்திரம் விலகினது கூட அறியாதபடிக்கு இவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அதன் மூலமாக அவருடைய ஒரு மகனும் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான், கானான். அப்போ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததான நோவாவுடைய சந்ததி சாபமாய் மாறினது. ஒரு புயல் வீசினது. ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் நட்டார், திராட்சை ரசத்தை எடுத்தார், அதை குடித்தார். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அவருடைய சந்ததியில ஒரு சாபம் ஒன்று வந்தது. ஏன் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்ததே, அதுக்கப்புறம் ஏன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு? ஒரு புயல் ஒன்று வீசும், கண்டிப்பா வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறு வயதிலேயே நிறைய சொப்பனங்களை குறித்து அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்பா அனுப்புறாரு, போய் சகோதரர்களை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. ஆனால் இவர் போகும் முன்னமே அங்கே இருக்கிறதான சகோதரர்கள் இவருக்கு விரோதமாக சில தீமையான காரியங்களை அவங்க யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கொண்டு போனோன்னு சாப்பாட்டை கையிலேருந்து வாங்கிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பிடுங்கி புரிந்து அவனை கிணத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ யோசேப்பை நினச்சிருப்பா, நம்ம வாழ்க்கை இவ்வளோதானா, நமக்கு கொடுத்ததான தரிசனம்லாம் நிறைவேறாதா? எல்லாரும் எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன வணங்குற மாதிரி, என் சகோதரர்களெல்லாம் என்ன வணங்குற மாதிரி இல்லை நான் கனவு கண்டனே, அதெல்லாம் நிறைவேறாதா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரே, என் வாழ்க்கையில் அதற்கு மாறாக நடந்துக்கிட்டே இருக்குது. தேவன் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை எங்கே? அதுக்கு வல்லமை உழுந்ததா இருந்தால் என்னை விடுவிக்காதா? என்னை இந்த குழியிலிருந்து தூக்கி விடாதா? ஒருத்தரும் என்னை தூக்கிவிட முடியாத நிலைமையில நான் கீழே இருக்கிறேன்னு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியல. திட்டம் தெரியாதபடினால தான் நீங்க கலங்கி போய் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். குழியிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக இஸ்மவேலர் அந்த பக்கம் வந்தாங்க. அவங்க கையில யோசேப்பை விற்கிறாங்க. இவனை போத்திவருக்கு வீட்டில் போய் விற்கிறான். அங்க செய்யாத தவறுக்காக இவன் மேல் குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கப்படுறான். யோசேப்பு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் இல்லைங்களா? பாவம் செய்யக்கூடிய சூழலை வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். நம்ம வாசிக்கிறோம். அவன் சொல்றான், இவ்வளவு பெரிதான தவற தேவனுக்கு முன்பாக நான் செய்வது எப்படி? தன்னை காத்துக்கொள்ளும்படியாக விலகி ஓடினான். அவன் ஓடினது தான் ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவன் மேல் பொய்யான குற்றம் சாட்டி அவனை சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனாலும் தேவன் அவனை குறித்து ஒரு வைத்திருந்ததான நோக்கம், திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தேவன் அந்த நாட்களில் கிரியை செய்கிறவராக இருந்தார். பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டதான சூழ்நிலை, சொந்த சகோதரர்களால் மறக்கப்பட்டதான சூழ்நிலை. பெற்ற தகப்பனுக்கு பையன் செத்து போயிட்டான்னு அவரு இலவு கொண்டாடிட்டு இருக்கிறாரு. துக்க நாட்கள் அவருக்கு அதிகமாக துக்கித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவரை நினைத்ததான தேவன், இவரை உயர்த்தி வைக்கும்படியாக திட்டம் வைத்திருந்ததான தேவன், அவர் உறங்கவும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் சொன்னபடி அவனை உயர்த்தி நிறுத்தினார். சங்கீதம் 105 அதிகாரத்தில் 16 வசனத்திலிருந்து 22 வசனம் வரல வாசிக்கலாம் பாருங்க. 736 பக்கத்தில் இருக்கிறது. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமலும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை நாணிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்போ தேவன் இவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். நேர சிறைச்சாலையில் இருந்ததான இவருக்கு அடுத்த ப்ரமோஷன் அங்கே தெரியுங்களா?
அந்த தேசத்தினுடைய அதிபதியாய் மாறினார். ஹல்லேலூயா. அவருடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்ததான அவனுடைய சங்கிலிகளை அவிழ்த்து அவனை கொண்டு வந்து அந்த பார்வன் பார்த்ததான அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்டு அது அர்த்தத்தை சொன்ன உடனே அவனுக்கு ஒரு உயர்வு வந்தது. பார்வோனின் முத்திரை மோதிரத்தை யோசேப்பு கையில் போட்டிருந்தார். அவன் உத்தரவில்லாமல் ஒருத்தனும் தன்னுடைய கையையோ காலையோ ஆட்டக்கூடாதான், அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். பாருங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியம். அந்த யோசேப்பு தன்னை அழைத்ததான தேவனை உறுதியாக பெற்றுக்கொண்டார். தான் பெற்றுக்கொண்டதான அந்த சொப்பனம், அந்த தரிசனத்தை அவர் மறக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு என்னுடைய ஆண்டவர் என்னை உயர்த்துவார். இப்போ நான் குழியில் தூக்கி போடப்பட்டிருந்தாலும், குழியில் விதமாக எழுதிருப்பார் இல்லைங்களா, நான் என்னை தூக்கி விட்டுருங்களான்னு இவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க குழியில் தூக்கி போட்டாங்க. ஒருவேளை நம்ம கூட நல்லா இருக்கிறவங்க, நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாமே நம்மக்கிட்ட இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நன்மைகள் அவருடைய கைகளில் இருக்கும் பொழுதே அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி குழியில் போட்டுருவாங்க. பயப்படாதீங்க. குழியிலிருந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? குழியிலிருந்து தூக்கி நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததை போத்திபர் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. போத்திபர் வீட்டில் இவன் செய்கிறதெல்லாம் செயல்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு தெரிஞ்ச உடனே போத்திபர் அவன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும், ஆஸ்திகளுக்கு எல்லாத்துக்கும் இவனை அதிபதி ஆக்கிட்டார். கொஞ்ச நாள் ஓடிச்சு. திருப்பி அங்கிருந்து ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்தது போல தவறான காரியத்தை இவர் மேல் குற்றம் சாட்டி இவரை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டிருந்தாலும் இவர் தான் அங்கே லீடராக இருந்தார். காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் தலை நிமிர்ந்து இருக்கிறோமா அல்ல தலை கவிழ்ந்து இருக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தையை அவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அது எத்தனை பேருக்கு உண்மையாக சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கென முன்குறித்ததான எதையும் எப்படியும் என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நடத்தி முடிக்கிற தேவன் அவர். அவருடைய கையில் தான் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு புயல் வீசுதுன்னு பார்த்து பயப்படாதீங்க. தீராத பிரச்சனை, தீராத கடனை கட்ட முடியலன்னு நினைக்காதீங்க. கடனை வாங்கினதான உங்களுக்கு உங்களுடைய கரத்தை கடன் கொடுக்கிற கரமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். கீழான இருக்கிறதான நம்மை தேவன் மேலாக உயர்த்துவார். வாளாக இருக்கிறதான நம்மை கர்த்தர் தலையாக உயர்த்துவார். சும்மா இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளையே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதை விசுவாசிக்கணும். பிரச்சனை வர நேரத்தில் நமக்குள்ள பயம் வரக்கூடாது. பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் தான் சீடர்கள் பயந்து, ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க. நம்முடைய பிரச்சனை நேரத்தில் நம்ம துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அவர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி அவரை உயர்த்தணும். ஆண்டவரே, தாழ்மையில் இருந்ததான என்னை நினைத்தீரே, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. நான் உயர்ந்த இடத்துல இருந்த என்னை கீழே தாழ்த்திட்டாங்க, ஆனால் உங்களுடைய கிருபை என்றும் எனக்கு உள்ளது. நான் நினைத்த காரியம் நடந்த பொழுது நான் சந்தோஷமா இருந்தேன். இப்போ நினைத்த காரியம் நடக்கல, ஆனால் உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆண்டவரே என்னை உயர்த்திங்க, இன்னும் உயர்த்திக்கிட்டே இருங்க. கீழே விழுந்துருவோம். ஆனால் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து தேவனுடைய நாமத்தை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் கீழே விழுந்து அழிந்து போனவங்க, ஒண்ணுமில்லாத போனவங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போனவங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனவங்க நிறைய பேர் உண்டு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அதே பிரச்சனை, அதை விட பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனாலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம், அவிசுவாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்க உற்சாகமாக தேவனை துதிக்க வேண்டியவர்கள். நீங்க உங்களுடைய வாயிலிருந்து துதி ஸ்தோத்திர சத்தங்கள் அகன்று போகும்படியாகவே பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறத உங்களால் உணர முடியாமல் போயிடுச்சு. அநேக நேரங்களில் நீங்க செய்த தவறுகளினாலே நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு உபத்திரம் வருமானால் அவர் பொன்னை போல புடமிடுவார். நான் பொன்னாக விளங்குவேன் என்றென்றும். ஹல்லேலூயா. திராணிக்கு மேல் அவர் சோதிக்க போகிறதில்ல, தாங்கக்கூடிய பலனை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். பரலோகம் என்பது அப்படியே ஒரு பூ விரித்ததான ஒரு பாதையாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. கல்லும் முள்ளும் நமக்கு வரும், போராட்டங்கள் நமக்கு எதிராக உருவாகும். ஆனாலும் அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். போராட்டத்துக்கு மத்தியிலே தேவன் நம்மை நடத்துகிறவராக இருப்பாரானால், கர்த்தர் உங்களுடைய படகிலே இருப்பாரானால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில குடியிருப்பாரானால், நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தாவே, நீர் என்னை தாங்கி நிறுத்துகிறீர். நான் நித்திரை செய்தாலும் என் தேவன் நீர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை அந்த சீஷர்களிடத்தில் இருந்திருந்தா அவங்க போய் அவர்கிட்ட போய் பயத்தோடு எழுப்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவுக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஒரு பிளானோட தான் போயிட்டே இருக்கிறேன். இந்த புயல் வீசினாலும், கொடுங்காற்று படகையில தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பினாலும், என் படகு அமிழ்ந்து போவது போல காணப்பட்டாலும், எனக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு வேலையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நான் போறேன். காரணம், அடுத்த கரையில் இருக்கிறதான லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுத்து அவனை அந்த ஏரியாவில் ஒரு சுவிசேஷகனாக நான் மாற்றப் போகிறேன். அதற்காக தான் அதை தெரிந்ததான சத்துரு என்ன பண்ணிட்டான், சோதனைகளை போராட்டங்களை அனுப்புகிறான். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற உன்னத நோக்கம் உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. நீங்க நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவீங்க, சுகம் கிடைக்கும், பிசாசை ஓட்டுவீர்கள். அந்த பகுதியில் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். அதை தடை செய்யும்படியாகத்தான் சத்துரு என்ன பண்ணிட்டான், போராட்டத்தை அனுமதிக்கிறான். அந்த நமக்கு கூட இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே காற்று, புயல் காற்று அமைதலா, மிகுந்த அமைதல் உண்டாயிற்றான். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ. அப்ப இயேசுவை குறித்து அவங்களுக்கு சரியா தெரியல. அவர் கையிலேயே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போதிச்சிட்டாங்க. இவங்களும் போய் எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. மீதியான துணிக்கைகள்லாம் எடுத்து இவனுங்க தலைமையிலே வச்சு கூடை தூக்கிட்டு போங்கடான்னு சொல்லி ஆண்டவர் வைக்கிறாரு. அதெல்லாம் மறந்து போயிட்டானுங்க. கூட தூக்கிட்டு இருந்ததான தலை இவனுங்களுக்கு மறதி ஆயிடுச்சு. பங்கு போட்டதான கை தேவனை யாருன்னு தெரியாம போயிடுச்சு. பார்த்து ஆச்சரியப்பட்டதான அந்த கண்கள் இன்றைக்கு புயலையும் காற்றையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. காண ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதான அற்புதத்தை பார்த்ததான சீஷர்கள் இன்னைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. சூழ்நிலையை பார்த்தாங்க. கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறார். பேதுருவை குறித்து ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கம் வைத்திருந்தார். பேதுரு இயேசு கடலின் மேல் நடப்பது போலவே நடக்க வேண்டும் என்று சொல்லி அவரும், ஆண்டவரே நானும் நடக்கட்டுமான்னு சொன்னாரு. ஆண்டவர் வான்னு சொல்லிட்டாரு. பேதுரு நடந்தான். ஆனா சூழலை பார்த்துட்டான், அமிழ்ந்து போகிறான். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேனே. கர்த்தர் தன்னுடைய கையை நீட்டி அவனை படகிலே ஏற்றினார். ஏன்னா பேதுருவே, நான் உன்னை கொண்டு செய்யணும்னு நிறைய காரியங்களை திட்டம் வைத்திருக்கிறேன். நீ ஒரு பிரசங்கம் பண்ணும்பொழுது 3000 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட போறாங்க. நீ எனக்காக தலைகீழா சிலுவையில் அடிக்கணும்னு நான் நியமித்து வைத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்றாரு. நமக்காகவும் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்திலே இரவும் பகலும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை பிதாவானவர் கேட்டு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், உதவி செய்ய போகிறார். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர், கைவிடாத தேவன். இப்படிப்பட்டதான தேவனை நான் வைத்துக்கொண்டு
பிரச்சனைகளை பார்த்து ஏன் சோர்ந்து போக வேண்டும்? பாடுகளை பார்த்து ஏன் பதறி போய் இருக்க வேண்டும்? இப்படிப்பட்டதான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, ஆண்டவரே நீங்க விரும்புகிற வண்ணமாக என்னை உருவாக்குங்க. நான் விரும்புகிற வண்ணம், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம், நீங்க என்ன கொண்டு என்ன செய்யணும்னு, என்னை எப்படி வணையணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படி என்ன வணையுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நான் என்னை முழுவதுமாக களிமண்ணாக ஒப்பு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த களிமண்ணை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் களிமண்ணாக மாற வேண்டும். அவர் பிசைகிற பிசைப்புக்கு, அவர் வணைக்கிற வணைப்புக்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் நம்மை மேன்மையுள்ள ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. அதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம கடந்த நாட்களில் நம்ம கேட்ட அந்த வார்த்தையின்படியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 292ஆம் பக்கத்தில் இருக்குது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருக்கிறான். இப்போ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு காரணம் தெரியுங்களா? ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் அவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கையில் நம்ம நிலைத்திருந்தோம்னா நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். கனத்திற்குரிய இடத்துல நம்மளை வைக்க போகிறார். ஒரு பெரிய வீட்டில் கொண்டு போய் நம்மளை வைக்க போகிறார். தேவ சபையில் நம்மை கொண்டு போய் வைக்க போகிறார். தேவனுடைய ஊழியத்தில் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். சாதாரணமாக இருக்கிறதான உன்னை கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக கர்த்தரை மாற்றணும்னா நீ அவருடைய கையில் அடங்கி இருக்க வேண்டும். அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு தான் அந்த அடங்கி இருக்கிறதான அந்த கிருபையை இல்லாமல் போயிடுச்சு. நிறைய நேரத்தில் நான் செஞ்சிடறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய இதனால் முடியும், நான் அப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நாமளா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். புயல் காற்று வீசினவொன்னே அப்படியே சோர்ந்து போயிடுறோம். இயேசுவுடைய சிந்தையில் பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றும்படியாக அவர் மரண பரியந்தம் நம்மை தன்னை தாழ்த்தினாராம். கெத்செமனே தோட்டத்தில் கூட அவருக்கு நடக்க இருக்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு நன்றாக தெரியும். அவரை குறித்து யாரும் அவருக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா மனிதர்கள் இருக்கிற இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவர் நன்றாக அறிந்தவர் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். இங்கே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோவான் 2:25. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 127ஆம் பக்கத்தில் இருக்குது. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனசுக்குள்ள இருக்கிறது அவருக்கு தெரியும். யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்றும் தெரியும். அவனையும் சீஷர்களாக தெரிந்து கொண்டார். காரணம், தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தன்னோடு கூட ஒருத்தர் இருக்கணும். அதற்காக தான் யூதாசியும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர் கசப்பினால் இருந்திருக்காது, அன்பினால் தான் நிறைஞ்சிருந்தார்.
ஏன்னு சொன்னால் ஒரு இடத்துல சொல்லுது, அவர் தன்னோடு இருந்தவர்களை முடிவு பரியந்தம் ஒரே போல தான் நேசித்து கொண்டிருந்தாராம். யூதாஸ் காட்டி கொடுக்கும்படி முத்தமிட்டு வந்த பொழுது கூட அவனை பார்த்து சொல்கிறாரு, நண்பனே. எவ்வளவு அன்புள்ள வார்த்தை பாருங்க. அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும், இருந்தாலும் அவனை பார்த்து சொல்கிறாரு, நண்பனே, எனக்கு பிரியமான என்னுடைய சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினால் காட்டி கொடுக்கும்படியாய் வந்தாயோ அப்படின்னு தான் பேசினார். அதனால் நம்ம என்ன தான் தவறு செஞ்சிருந்தாலும், நம்ம என்ன தான் அவருக்கு விரோதமாக பாவம் பண்ணியிருந்தாலும் குற்ற உணர்வில் நம்ம இருக்கவே கூடாது. நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நண்பனே, ஃப்ரெண்டே, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நம்முடைய மூத்த சகோதரன் அவர், என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கச்சி, நம்முடைய அப்பா, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே அப்படின்னு தான் நம்மளை பார்த்து கூப்பிட்றாரு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? அப்பான்னு சொல்லுவோமா? அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியுமா? அல்லது மனம் தளர்ந்து போயிருக்கிறோமா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த காலை வேளையில் நம்ம எடுத்து நிறுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் புயல் வீசினாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியதான தேவன் அவர் இருக்கிறார். உடைந்து போனதான நம்மை மறுபடியும் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவரே, என்னை நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். நாம் யாவரும் தேவ சமூகத்தில் நம்ம எழுந்து நிற்போம். தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவனுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை உருவாக்கும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடுவோம். அவர் உருவாக்கும் பொழுது சில நேரத்தில் சில தட்டல்கள் வரும், சில வளைக்கிறதான சூழ்நிலைகள் உருவாகலாம். அதை பார்த்து நம்ம பயந்து கொள்ள வேண்டாம். தேவனிடத்தில் நம்ம விசுவாசமாக இருப்போம். அவர் கையில் நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்துடுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. புயல் வீசினாலும், பெரிய நஷ்டங்கள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ரபபா ரதுலானியா சந்துரினியா சிஹா ஓர மமரதியானா சிஹந்துரினியா. கடந்த நாட்களில் ஏற்பட்டதான பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகளெல்லாம் நடந்திருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லலாமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி
நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், அதை ஜெபிக்கிற எனக்கா இந்த பிரச்சனை, உங்களை ஆராதிக்கிறதான எனக்கு தானா இந்த அவமானம். யோபுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இவ்விதமா சொல்றாரு, தேவ பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுடைய குவாலிஃபிகேஷன்லாம் சொல்றாரு. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்ததான யோபு. அவன் வாழ்க்கையிலுமே ஒரு பெருங்காற்று வீசினது. 19ஆம் வசனம் பாருங்க, 1ஆம் அதிகாரம். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவள் இறந்து போனார்கள். வனாந்திரத்திலிருந்து ஒரு பெரிய காற்று, புயல் காற்று ஒன்று வீசினது. அதனால் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனாங்க. அவனுடைய ஒட்டங்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டது. அவனுடைய கழுதுகள் எல்லாம் இறந்து போனது. காரணம், அவனை தேவன் தெரிந்து கொண்டிருந்தார். அவன் உண்மையின் உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயப்படுகிறவன் தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தான். ஆனா அவனுக்கு எதிராக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார், பிசாசு ஒரு திட்டம் வைத்திருந்தான். யோபு தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்தான், தன்னை தாழ்த்தினான், தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய நிலைமையை, முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறவங்க தான், ஆராதிக்கிறவங்க தான், உண்மையுள்ளவங்க தான். ஆனா ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்க வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா காரியங்களையும் அவர் வெறுமையாக்கி கொண்டிருக்கிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய எல்லைகளை தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற கர்த்தர் அதை செய்ய அவர் தீவிரித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரிபிலானியா ஷாந்துரானியா ஷாந்துரானி மதோகதுரா லியாந்துரானியா ஷரபரா துராந்துரோதுலனமோதுரானியா ஷாந்துரினியா. இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதித்திருக்கிறேன். உன்னுடைய அறியாமையை பயன்படுத்தி, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உடைப்புகளை பயன்படுத்தி உனக்குள்ளாக சத்துரு தந்திரமாக உள்ளே நுழைந்திருக்கிறான். நீ என்னை நம்புகிறவன், நீ என்னை ஆராதிக்கிறவன் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த உடைப்பை ஏற்படுத்தி உனக்குள்ளாக நுழைந்ததான பிசாசுடைய வல்லமைகளை உன்னால் உணர முடியாமல் போய்விட்டாய். உன்னோடு இருந்ததான எல்லா காரியங்களையும் நம்பின, என்னையும் நம்பின, மனிதர்களையும் நம்பின. உன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததான தீமையான கால்களும் கரங்களும் உன்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் இது என்னால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நான் இன்னும் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நான் வைக்கப் போகிறேன். நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் இன்னும் அதிகமாக உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் எல்லைகளிலே சமாதானத்தை கொடுக்கிறதான கர்த்தர். உன் சரீரங்கள், நீ பலவீனங்களை நீ பார்த்து கவலைப்படாதே. அந்த பலவீனங்களை அனுமதித்தது நான் தான். உன்னை இன்னும் பலப்படுத்தும்படியாக, என் கிருபையை நீ சார்ந்து கொள்ளும்படியாக, உனக்கு உணர்த்தும்படியாகவே அந்த பலவீனத்தை நான் உன்னுடைய சரீரத்தில் நான் அனுமதித்திருக்கிறேன். பலவீனத்தை பார்த்து நீ பயப்படாதே. உன்னை பலப்படுத்துகிறவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு சகாயரா இருக்கிறேன். உன்னுடைய பலவீனங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், நோய்களை சுமந்து தீர்த்தேன் என்பதை
நீ மறந்து போய்விட்டாயா? தூபாபாராபாராதுரானியா சந்தோரேனியா ரியாக்கே துலானி மௌதுரா நியா சந்துரானா மௌதுரா தியா சந்துரேனியா. நான் உன்னை ஆசீர்வாதத்திற்கென்றே பிரத்யேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக வர வேண்டும் என்றால் நீ சில போராட்டங்களுக்குள்ளாகவும் பிரச்சனைகளுக்குள்ளாகவும் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை உணர்த்தும்படியாக நான் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் அனுமதித்திருக்கிறேன். ஆனாலும் திடன்கொள். ஓ ரபா திரானா சந்தோரானா சிஹாதுரேனியா ரபபரகதுரானியா சந்துரேனியா. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். பிசாசை வென்றவர் நம்மோடு இருக்கிறார். பலவீனங்களை நோய்களை சுமந்தவர் நம்முடைய தேவன். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்முடைய தேவன். அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விடுவோம். என்ன வந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் இழந்து போன எல்லா காரியத்திற்காகவும் நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி. அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. இந்த தேகம் முதலாய் அழுகி போனாலும் சர்வ வல்லவரை என்னுடைய சொந்த கண்களினால் பார்ப்பேன் என்றதான தைரியம் அவருக்குள்ள இருந்துச்சு. அதுதான் அவருடைய வியாதியை குறித்து அவரை யோசிக்கல. அவருடைய உச்சம் தலைமது உள்ளங்கால் வரை கொடிய பருக்களினாலே பயங்கரமான வியாதியினாலே அவர் தன்னை சுரண்டி கொண்டிருந்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் தேவனை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை பார்க்கும். ஓ ரபாபா ராதாதி ஆஷாதுரீனியா. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை மனிதர்களுக்கு நான் சொல்லுவேன், அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இந்த உறவுக்காரர்களுக்கு நான் சொல்லுவேன், என் ஊராருக்கு நான் சொல்லுவேன். நான் சொல்லி முடிக்காம என் கண்ணை நான் மூட போவது இல்லை. தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. நான் மரித்து போனாலும் என்னை மறுபடியும் உயிரோடு எழச் செய்கிறதால பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. செத்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் எனக்குள்ளாக இருக்கிறபடியினால் அந்த மகிமையின் நம்பிக்கையினாலே நான் கர்த்தரை நான் உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறேன். அவரை நான் மறந்து போகாதபடிக்கு கர்த்தரை இந்த நாட்களில் எனக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தாவே நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்க இந்த நாட்களில் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானமும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைவேறுவதற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பலத்த கருத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிறதான எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறாங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் மறுபடியும் அவளை உயிரோடு எழச் செய்கிறவர் நீர் போதுமானவராக இருக்கிறீர். இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய கரத்தை மாத்திரம் பற்றி கொண்டு இந்த நாட்களில் இந்த ஓட்டத்தை இறுதி வரல ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.